அர்ஜுனின் குரல் சமூக வலைதளத்தில் இந்திய ராணுவத்தின் கவனத்திற்கு நம் நாட்டிற்குள் அந்நிய சக்தி ஒன்று தேநீர் கடைகள் மற்றும் ஹோட்டல்கள் என்ற போர்வையில் ஊடுருவியுள்ளது. அவர்களின் நோக்கம் நம் மக்களை தங்கள் மருந்து பரிசோதனைக்கு எலிகளாக பயன்படுத்துவது. அவர்கள் மெல்ல கொள்ளும் விஷத்தை உணவில் கலந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது நம் நாட்டில் இருக்கும் ஒரு துரோகி, ஒரு அரசியல்வாதி. அந்த வெளிநாட்டு நிறுவனத்தின் ஆட்கள் யார், அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான துப்புகளை தருகிறேன். அவர்களை அடையாளம் காணுங்கள். அந்த அரசியல்வாதி யார் என்று தெரிந்தால் அவனது சொத்துக்களை முடக்குங்கள். அவர்கள் நடத்தும் கடைகளை தடை செய்யுங்கள். மக்களே, உங்களுக்கு தெரிந்த சந்தேகத்திற்கிடமான தகவல்களை ரகசியமாக சிபிஐக்கு அனுப்புங்கள். இது நம் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த தகவல் சிபிஐ ரகசிய உளவுத்துறை படையினருக்கு செல்கிறது. இது எப்படி நடக்கிறது என்பதை பற்றி ஒருவர் வீடியோவில் யூடியூபிலும் தன் முகத்தை மறைத்துக் கொண்டு ஒரு ரகசிய ராணுவ கோடை பயன்படுத்தி சோசியல் நெட்வொர்க்கில் வீடியோக்களை வெளியிடுகிறார். அதை பற்றிய தகவல்களை இந்திய நாடு முழுவதும் தெரிவிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதை தெளிவுபடுத்துகிறார். இதை அனைத்து அதிகாரிகளும் கண்காணிக்கின்றனர். அதை தெளிவுபடுத்திய பிறகு அவருடைய டீமில் மற்ற இருவர்கள் அதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்போதன் முதன் இந்தியாவில் உள்ள இந்தியன் மாபியா கும்பல்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நேரில் கண்டார். ஒவ்வொருவரும் பொதுமக்கள் போல மக்களோடு மக்களாக இருந்தனர். இதனால் அதிர்ச்சி அடையவில்லை. இவர்கள் ஆளுமையை நன்கு உணர்ந்தார், நன்கு கண்டுபிடித்தார். இந்த கூட்டத்தின் தலைவனாக இருந்ததால் அவனிடம் இந்த இயக்கம் எப்படி இயங்குகிறது என்று மூலாதாரமே இருக்கிறது என்ற எண்ணத்தில் தைரியத்துடன் இருந்தார். ஆனால் அர்ஜுன் கிராஃபோர்டின் ஆட்களால் கடத்தப்படுகிறான். ஏஜென்ட் சிவா அவனை விசாரிக்கிறான். சிவா, எப்படிடா தப்பிச்ச? அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இன்னும் எப்படி உயிரோடு இருக்க? அர்ஜுன், உங்க பார்முலால ஒரு சின்ன தப்பு இருக்கு. அப்போது அங்கு வரும் கிராஃபோர்ட் அர்ஜுனை பார்க்கிறான். Tell me, what's the mistake? உங்க கெமிக்கல் டூத்பேஸ்ட்ல இருக்கிற ஃப்ளோரைட் கூட ரியாக்ட் ஆனதானே சாவாங்க. நான் யூஸ் பண்றது வேப்பங்குச்சி. இயற்கையோட சக்திக்கு முன்னாடி உங்க சயின்ஸ் எல்லாம் சும்மா. கிராஃபோர்ட் அதிர்ச்சியில். அப்புறம் ஃபாஸ்டருக்கு ஒரு டைரி கிடைக்கிறது. அந்த டைரியில சில விஷயங்கள் உண்மை வெளியே தெரிய வருகிறது. சூர்யா வெளிநாட்டில ஒரு இடத்துக்கு வேலைக்கு செல்கிறார். அப்பொழுது அங்கே பாத்ரூமில் ஒரு புகையை சுவாசிக்கிறார். அந்த சுவையை சுவாசித்தவுடன் பின்னால் நின்ற ஒருவர் சூர்யாவின் புறந்தலையை பிடித்து வர்மக்கலையை பயன்படுத்தி அழுத்துகிறார். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? என் மகராணி உனக்க நான் ஓரோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? என் மகராணி உனக்க நான் ஓரோடி வந்தேன். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன்? உன் விளமைக்கு துணியாக தனியாட வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏங்கு நின்றேன். என் மகராணி உனக்கான ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீதி யார் உன்னை கண்டார்? உன் வலை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார்? நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார்? உன் வலை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார்? உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்று சொன்னார். உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்? உன் மலர் கூந்தல் அலைபாய அவர் என்ன சொன்னார். உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்? நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன்? உன் இளமைக்கு துணையாக தனியாட வந்தேன். நாம் பலியாகானே நின்று என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். பொன் வந்தொன்று மலரென்ற முகத்தோடு மோத நீ வலை கொண்ட கையாலே மெதுவாக மூட. பொன் வந்தொன்று மலரென்று முகத்தோடு மோத நீ வலை கொண்ட கையாலே மெதுவாக மூட. உன் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மையாய கூட. உன் கருங்கூந்தல் கலைந்தோடி
துடையாக தனியாக வந்தேன் நான் மலர்